புரட்டாசி வேற பிறந்துச்சு, படையில வேற போடணும். என்ன பண்ணுகிறாங்க காலையில? லட்சுமி, லட்சுமி, நாராயணா, நாராயணா, இந்த நாய் இவனை வளர்த்ததுக்கு ஒரு நாயை வளர்த்தா கூட அது என் பின்னாடி வாழ ஆட்டின்னு சுத்தினே இருக்கும். நாராயணா, நாராயணா. என்னப்பா ஏன்ப்பா காலங்காலத்துல கத்தினுக்குற? என்னடா நாத்தடிக்குது? என்ன நாத்தடிக்குது? நேற்று நீ வாங்கி வச்சிருந்தல ஒரு புல்லு, அதை அடிச்சிட்டேன், அதான் நாத்தடிக்குது. இன்னும் பல்வேலைகளை பார்த்து ஏஞ்சி அப்படியே வரேன். புரட்டாசி அதுமா காலையில ஏஞ்சி குளிச்சமான்னு இல்லாம என்னடா இது? நைட்டு தான்ப்பா வந்து 10-12 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் எப்படி ஏஞ்சிக்க முடியும்? என்ன வேணும் சொல்லு. போய் பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு போய் பூ, தேங்காய் பழம், இலங்கள் எல்லாம் வாங்கி படையில் வர போடணும். ஏன் நேற்று நீ வரும்போது மார்க்கெட் வாங்கி வர வேண்டியதானே? சொன்னா செய்யட்டா, ஏன்டா கூட கூட பேசிட்டு இருக்கா? போடா. இல்ல காலைல ஏஞ்சி எல்லாம் அப்பயே வாங்கி வந்துருக்கலாம்ல. என்ன பண்ணிட்ட காலைல ஏஞ்சி நீ? ஏண்டா எனக்கு இந்த நாமம் போடுறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? கூட யாராவது வந்து ஹெல்ப் பண்ணீங்களா? இது இந்த நாமம் போடுறதுக்கு 2 மணி நேரமா? ஆமா ஆமா, இது பெரிய பிரைடல் மேக்கப். இது போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். போப்பா சும்மா காலங்காத்தால. டேய் டேய் டேய், என்னப்பா? அப்புறம் முக்கியமா இந்த மாசம் வந்து நம்ம கவுச்சி எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்? இது புரட்டாசி மாசம், புரியுதா? என்னப்பா புரட்டாசி மாசம் வீட்டுல சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே? வெளில சாப்பிட்டுக்கிறேன் நானு. வெளியில அவன் கூப்பிடறான் இவன் கூப்பிடறான்னு போய் சாப்பிட்றத பார்த்தன வந்து கழுத்து மேலே மெதிப்பேன் நானு. போடா. சரி சரி. அப்புறம் அந்த வேலூர்ல பொண்ணு பார்க்கணும்னு சொன்னல, எப்போ கொண்டு போற? இதை மட்டும் நொட்டின்னு வந்துரு. இந்த மாசம் எல்லாம் பாக்குறது இல்ல பொண்ணு. ஏன்? இது புரட்டாசி மாசம்டா. என்னப்பா புரட்டாசி மாசம் கவுச்சு சாப்பிட கூடாது, பொண்ணு பார்க்க கூடாது, என்னதான் பண்றது? அப்போ வேலைக்கு கூட போக கூடாதா? நீ வேலைக்கு போலாம்டா, பொண்ணு இந்த மாசம் பார்க்க கூடாதுடா. அப்ப எப்பதான் பாப்ப? அடுத்த மாசம் பார்க்கலாம்டா. அடுத்த மாசம்? ஆமா. அப்படியே அடுத்த மாசம் பார்த்தா மட்டும் அப்படியே இங்கிலாந்து இளவரசியை பார்த்து வச்சிருவேன் எனக்கு. இவர் இங்கிலாந்து இளவரசர், இவர் இளவரசியை பார்த்து கட்டி வைக்கிறாங்க. போடா, போய் குளிச்சுட்டு வாங்கிட்டு வர வழியே பாடுறா. போடா. நான் இங்கிலாந்து இளவரசனா இருந்துருவா, நீ இங்கிலாந்துல பிறந்திருக்கணும். நீ இங்க பிறந்துட்டியா? நான் எப்படி இங்கிலாந்து இளவரசர் ஆக முடியும்? டேய் போடா, காலையில கடுப்பு கட்டி கொடுத்துருக்க. 10 ஜென்மத்துல நீ ஆப்பிரிக்கால போற. நான் பிறகுறேன். முதல்ல நீ போ போ, வேலையை பார்த்துட்டு போடா. பிறக்காத 10 ஜென்மத்துல நீ பிறக்காத. பராம்பாரி என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு என்னை இப்படி பேசி பேசியே என்ன சாவச்சுருவான் போல இருக்குது இவன். அண்ணா. வா மது. என்ன காலையில? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கும்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேண்ணே. சரி சரி. அப்புறம் என்ன இவ்வளவு தூரம்? திருப்பதி போயிருந்தேண்ணே. திருப்பதி போயிருந்தியா? ஆமாண்ணே. ஏழுமலையானே ஏழுமலையானே உன் மகிமையே மகிமப்பா. இப்பதான் வேண மது ரூபத்திலேயே காட்சி அளிக்கிறியப்பா. இந்தாண்ணே புடிண்ணே, திருப்பதி பிரசாதம் லட்டு. லட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இது எடுத்துக்கலாமா? உங்களுக்கு தானே, சாப்பிடுங்க. வா, என்ன சுகம், என்ன டேஸ்ட். திருப்பதி லட்டுனா அது திருப்பதி லட்டு தான். என்ன சுத்தமான நெய்ல செய்யறதுண்ணே, நல்லா டேஸ்டா இருக்கும். முன்னெல்லாம் லட்டு நல்லா பெருசா இருக்கும், 2 கையில பிடிக்க முடியாது. இப்ப பாரு சின்னதாயிடுச்சு. அப்புறம் அது மிச்சம் எடுத்துன்னு போணுமா? ஐயோ எல்லாமே உங்களுக்கு தானே, கூப்பிட்டு ஃபேமிலிக்கெல்லாம் கொடுங்கண்ணே. சரி. நாராயணா, நாராயணா. என்னப்பா? வணக்கண்ணா. லட்டுடா. லட்டு அதுக்கு என்ன இப்போ? டேய் இப்பதான்டா பெருமாள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் பாரு, வீடு தேடி வருது பாரு பிரசாதம். எடுத்துக்கடா. எனக்கு வேண்டாம்ப்பா. டேய் ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டுக்கடா. நான் திருப்பதியில எல்லாம் சாப்பிட மாட்டேன். இதை பிடிப்பா. என்ன வளர்ந்த பிள்ளை போட்டு இப்படி அடிக்கிற? என்னப்பா லட்டு சாப்பிட மாட்டேன்றா? என்னப்பா என்ன லட்டு தானே, திருப்பதி லட்டு தானே, சாப்பிடலாமே. நான் இவர் தானே இப்ப சாப்பிட கூடாதுன்னு சொன்னார்ண்ணா. நான் எப்படா சொன்னேன்? இப்பதானப்பா சொன்னேன், நீ பொட்டாசி மாசம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் நீ திருப்ப சாப்பிட்டுன்ற. என்னடா சொல்ற நீ? அது பேருக்கு ஏன்டா முடிச்சு போடுற? அவன் கவுச்சு இல்ல, கவுச்சு சாப்பிட கூடாதுல்ல. பாத்தியாப்பா இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு. அதான்ப்பா சொல்றேன், கொழுப்பு பாது ஃபுல்லா கொழுப்பு இருக்கு அதுல. என்னப்பா சொல்ற கொழுப்பு? காலு தான்ப்பா திருப்பதியில இருந்து எடுத்துட்டு வர. ஐயோ உங்களுக்கு தெரியாது, நான் இப்பதான் நியூஸ்ல எல்லாம் வந்துருக்குது, அதுல ஏதோ மாட்டு கொழுப்பு எல்லாம் ஆட் பண்றாங்களா, சாப்பிட முடியாதுல பொட்டாசி மாசம். அதுமா மாட்டு கொழுப்புல ஆட் பண்றாங்களா? ஐயோ பகவானே, திருப்பதி லட்டுல கூட கலப்படம். உண்மையோட? ஆமாப்பா, நிஜமாதான்ப்பா. ஐயோ ஏழுமலையானே, என்ன மன்னிச்சிரு ஏழுமலையானே. என்ன பண்ற? எதுக்கு இப்ப விரல் விட்டு ஆட்டி நிக்கிற உள்ள? நான் தெரியாம 2 துண்டு எடுத்து வாயில போட்டேன்டா. அதுக்கு வாயில சாப்பிட்டது கீழ் வழியா வெளில வந்துடும், வாய் வழியா வரக்கூடாது. இப்ப என்ன சாப்பிட்ட அவ்வளவுதானே? ஆமாண்டா. பொட்டாசி மாசம் வருதும் கோவிந்தா கோவிந்தா. கை விடுப்பா. தேங்க்ஸ்ப்பா. பொட்டாசி மாசம் அதுவுமா நான்வெஜ் சாப்பிட்டு தொடங்கி வச்ச பத்தியா?
வெரி குட் பண்ணி. ஏம்மா நாளைக்கு சிக்கன் எடுத்துருமா நீ. ஏழுமலையானே தெரிஞ்சு சாப்பிட்டா தானே தப்பு, தெரியாம தானே சாப்பிட்டா விடு. நான் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்றேன். நீ சாப்பிட்டியா? ஐயோ நான் என்ன சாப்பிடல, முதல்ல உங்களுக்கு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். பத்தியா நீ மட்டும் உசாரா சாப்பிடாம எனக்கு எடுத்து வந்து குத்துட்டு என் விரதத்தை கழிச்சிட்ட பத்தியா? நல்லா இருப்பா, நல்லா இரு. அப்படியே எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. வச்சுக்கண்ணா. கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையானே என்னை மன்னிச்சிரு, என் புரட்டாசி மாசம் விரதம். கோவிந்தா கோவிந்தா. சொல்லுப்பா தம்பி, எவ்வளோ வேணும்? ஒரு 100 பக்கோடா போடணும். போட்டுடலாம். இந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்கல்ல? ரோடுப்பா இது, 1000 பேர் போவாங்க. யாரும் கேட்குற நீ? இல்லை சும்மா யாராவது தெரிஞ்சவங்க யாராவது போவாங்களே அப்படின்னு. சரி நான் கொஞ்சம் அப்படி தள்ளி அப்படி திரும்பி நிற்கிறேன். நீங்கள் ரெடி ஆனவொன்னே கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்கிறேன். கொஞ்சம் முருவலா நல்லா செவக்க கொஞ்சம் போடுங்க. போட்டுறேன். ஜூஸியாக இருக்கும்ல? ஐயோ போட்டுறேன்ப்பா, நல்லா போட்டுறேன்ப்பா. வெயிட் பண்ணுப்பா. ரெடி ஆனவொன்னு சொல்லுங்கள், நான் திரும்பி நிற்கிறேன். வா சார். வாப்பா. உங்களுக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு ஒரு 50 கிராம் போடுமா. 50 கிராம் பக்கோடாவா சார்? ஒரு 100 வாங்குங்க சார். ஏன்பா கத்துற? சரிப்பா 100 போடுப்பா. 100 தான் சார், 100 தான் சார் போடுறேன். யாருப்பா போட்டுக்கிறா? தம்பிக்கு போட்டுறேன் சார், ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. பா இது எனக்கு ஒன்றா போட்டு கொடுத்துருப்பா, அடுத்தது ஒன்றா தம்பிக்கு போட்டு கொடுத்துறேன்பா. சார் அது நீங்க வேணா கேட்டுங்க. தம்பி. அப்பா நீயா? டேய் நீயா? என்ன நீயா? அவர் எங்க அப்பாங்க. அவன் என் பையன். அப்பனா வசதியா போச்சு, 2 பேருக்கும் சேர்த்து 200 ரூபா கட்டிடுறேன். நான் எதுவும் சொல்லியே. நான் எதுவும் சொல்லியா? என்ன நீ எதுவும் சொல்லியா? இல்ல நான் சும்மா வந்து நின்ன பாத்துட்டு இருந்தேன் கடை எப்படி இருக்குன்ட்டு. நீ சொன்னியா? நான் சொல்லியா? என்னது நீ சொல்லலையா? நீ ஒன்னும் 50 கிராம் கேட்டா அப்புறம் 100 கிராம் போட சொல்லி கொடுத்தல. என்னப்பா 100 கிராம் கேட்டியா? ஆமாண்டா. நீ 2 பேருக்கும் போடவா வேணாமா? பா என்னப்பா? சரி சேர்த்து போடியா. வெங்காயம் போடணுமா? டேய் வெங்காயம் போடணுமாடா. வெங்காயம் கொஞ்சம் கம்மியா போடுங்க, பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. நேத்து போட்ட மாதிரி கொஞ்சம் ஜூஸியா போடுங்க பீஸ். என்னது நேத்து வந்தியா? உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அப்ப நீ இன்னைக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன் நானு. ஏய் வாடாடா. தெரியுது இல்ல, அப்ப அம்மா கிட்ட சொல்லக்கூடாது நீ. சரிடா நான் சொல்லடா. நீங்களும் சொல்லக்கூடாது சரியா? சொல்ல. நீ என்ன சாப்பிட போற? வாங்கினா எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, சைட் டிஷ் வந்து ஒரு சாப்ஸும் குடலும். போதுமா? போதும். நான் நேற்று ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன், கறி விருந்து வேற லெவலில் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ணுறேன், இன்னைக்கு என்ன பண்ணலாம், நம்ம உள்ளே போயிட்டு பக்காவாக ஒரு 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 காம்போவாக ஆர்டர் பண்ணுவோம் சரியா? அப்படி சாப்பிட்டா சமையல் மட்டன் காம்போ போட்டுருவோம் சார். அந்த பக்கம் போய் நில்லுங்க சார். ஏன் நடுவில் ஏன் வழியில் இப்படி நிற்கிறீங்க? நீங்க பிரியாணி சாப்பிட போறத காதுல கேட்டுச்சு. ஆமாம். மட்டன் பிரியாணி சாப்பிட போறீங்க? மட்டன் பிரியாணி தான். கூட வரீங்களா? இல்லை பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் ஏதாவது இருக்கா? நல்ல ஹோட்டல் இருந்தால் சொல்லுங்க, போகிறோம், அங்கே போகிறோம். இல்ல பிரதர் அது சொல்ல நான் வரல இங்க. நீங்க மட்டன் பிரியாணி சாப்பிட போறேன்னு சொல்றீங்க. அந்த மட்டன்ன்றது என்ன? ஆடு தானே. அந்த ஆடும் ஒரு உயிர் தானே. அந்த உயிரை கொள்றது பாவம் இல்லையா? அந்த சின்ன ஆட்டை வெட்டும் போது அது எவ்வளவு துடிக்கும். இல்ல அதை நம்ம வெட்ட வராங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி எல்லாம் அந்த ஆட்டை நம்ம வதச்சு நம்ம சாப்பிடலாமா? தப்பு இல்லைங்களா பிரதர்? ஆட்டை நாங்க கொல்லையங்க, யாரோ வெட்டினாங்க, இங்க பிரியாணி செய்றாங்க, நாங்க வந்து சாப்பிடுறோம். அதுல என்ன இருக்கு? இருந்தாலும் பிரதர் நீங்க சாப்பிடறதுனாலதான் அவங்க வெட்டுறாங்க. நீங்க சாப்பிடலன்னா அவங்க வெட்டுவாங்களா? அவங்க வெட்ட மாட்டாங்கல்ல. நாங்க சாப்பிடலாம், அடுத்தவங்க யாராவது சாப்பிட்டு போவான். அதான் எவ்வளவு பேர் இருக்கானுங்க பாருங்க. நாங்க சாப்பிடலாம், என்ன சாப்பிட போறோம்? நூத்துக்கணக்கான கடை இருக்குது, அங்கெல்லாம் விற்கலையா? எல்லா இடத்துல தான் விற்கிறான், எல்லாரும் தான் சாப்பிடுறாங்க. பிடிச்சது சாப்பிடறதுல என்ன பிரச்சனை? இல்ல பிரதர், மாற்றம் உங்ககிட்ட இருந்து தொடங்கட்டும் பிரதர். நீங்க ஒருத்தர் மாறினீங்கன்னா 100 பேர் மாறுவாங்க, 100 பேர் 1000 பேர் ஆகும், 1000 1 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும். இல்ல பிரதர், எவ்வளவு ஜீவராசிகள் பிழைக்கும். பாவம் இல்லைங்களா பிரதர் ஒரு ஆட்டை வெட்டுறது? பிரதர் இப்ப நீங்க பிரியாணி சாப்பிட போறீங்களா பிரதர்? அந்த பிரியாணியில முட்டை இருக்குமா பிரதர்? முட்டை இருந்தா தான் பிரியாணி. முட்டை இல்லைன்னா கடைக்காரன்ட்ட சண்டை போடுவோம் பிரதர். அந்த முட்டை கோழி போடுது இல்லையா? ஒரு வருஷத்துக்கு கோழி எத்தனை முட்டை பிரதர் போடும்? எத்தனை முட்டையா? அது எக்கச்சக்கமா போடும், நிறைய போடும். இல்ல பிரதர், எக்கச்சக்கமாலாம் போடாது பிரதர். ஒரு கோழியால வருஷத்துக்கு 12 இருந்து 15 முட்டை தான் போட முடியும். ஆனா நீங்க சாப்பிடுறதுனால அந்த கோழி ஒரு வருஷத்துக்கு 100 இருந்து 120 முட்டை வரைக்கும் போடுது. அந்த கோழி முட்டையை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா பிரதர்?
கோழிக்கிட்ட தான் போய் கேட்கணும் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு. எங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பிரதர் இப்படி சொல்றாரு இவரு? என்ன பிரதர், அவர் கரெக்டா தான் சொல்றாரு. எங்களுக்கு முட்டை போட தெரிஞ்சா நாங்க போட்டுக்க மாட்டோமா? வச்சு இந்த ஆள்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கேன், இன்னும் எனக்கு தலை சூடாயிடும். சரி, எனக்கு பிரியாணி சாப்பிட முடியே போயிடுச்சு, தலை வலிக்குது. போயிட்டே ஏதாவது சாப்பிட்டு வரும். சரியா? இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? அதான் சார் பிரச்சனை உங்களுக்கு. இல்ல டீ சாப்பிட போறேன்னு சொல்றீங்களே, அந்த டீல என்ன இருக்கும் பிரதர்? டீல என்னையா இருக்கும்? டீல டீ தூள் இருக்கும், சக்கரை இருக்கும், மிஞ்சி போனா வேற என்ன இருக்கும்? பால் இருக்கும். அதான் பிரதர், பால் குடிக்கிறது எவ்வளவு தப்பு தெரியுமா பிரதர்? அந்த பால் எதுல இருந்து பிரதர் வருது? மாட்டுல இருந்து தானே வருது. அந்த மாட்டுல இருந்து வர பால் யாருக்கு பிரதர் சொல்லுங்க? அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் அந்த பால். கண்ணுக்குட்டிக்கு போக வேண்டிய பாலை நீங்க குடிச்சிட்டீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி என்ன பிரதர் குடிக்கும்? அந்த கண்ணுக்குட்டிக்கு பாவம் இல்லையா? அந்த கண்ணுக்குட்டிக்கு பசிக்காதா பிரதர்? சொல்லுங்க பிரதர். கண்ணுக்குட்டியே எல்லா பாலும் குடிச்சிச்சுன்னா செத்து போயிடாதா? மீதி இருக்கிறத நம்ம தான் குடிக்கணும். அது இல்லாம விற்கிற பால் எல்லாம் சுத்தமான மாட்டு பசும்பாலா கொடுக்குறான். கொடுக்கறது பாதி பவுடர் பால், கவர் பால்ல மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறான். அதை தான் நாங்க குடிக்கிறோம். அதுவும் தப்புனா அப்புறம் வேற என்னதான் குடிக்கிறது? என்ன பிரதர், பச்சை குழந்தைங்களாம் தாய்ப்பால் 1 வருஷம் குடிக்குதுங்க. அதுக்கப்புறம் மாட்டுப்பால் தானே குடிச்சாகணும். இது கூட தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. இல்லன்னா நீங்க வேர்க்கடலை இருக்குல்ல, அதுல இருந்து பால் எடுக்கலாம். இல்லன்னா தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் பால் எடுக்கலாம். இல்லன்னா சோயா மில்க் இருக்கு, அந்த சோயா மில்க் கூட சாப்பிடலாமே. அப்படி வரீங்களா கதை நீங்க? சரி, 1 லிட்டர் பால் எவ்வளோ? அது 60 ரூபாய் இருக்கும் பிரதர். 60 ரூபாய் இருக்கும். சோயா மில்க் எவ்வளோ 1 லிட்டரு? அது அமேசான் பிளிப்கார்ட்ல அது ஒரு 120 ரூபா இருக்கும் பிரதர். 120 ரூபா. 60 ரூபா எங்க இருக்கு? 120 ரூபா எங்க இருக்கு? இதுலயே நாங்க 1 லிட்டர் பால் வாங்கி அதுல எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் தண்ணி ஊத்தி 10 பேர் டீ குடிப்போம், பால் குடிப்போம். அது எங்களால முடியும். சோயா மில்க் முடியுமா? இல்லாத எங்கேயா போவான்? இல்லாத எங்க போய் பால் குடிப்பான்? எங்க போய் டீ குடிப்பான்? கதையை பத்தியா இங்க? என்ன பிரதர், இஎம்ஐல கார் வாங்குறீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறீங்க, அதுக்கு டிக்கெட் 500 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அப்புறம் அவங்க பாப்கார்ன் 1000 ரூபாய் விற்கிறான், அதை கொடுத்து வாங்குறீங்க. ஆனா உங்களால சோயா மில்க் வாங்கி குடிக்க முடியாது பிரதர். என்ன பிரதர் நீங்க? நாங்க இஎம்ஐ கடன் வாங்கி பால் குடிக்கணும் இல்ல? அந்த மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சியா நீ இப்போ? என்ன மச்சான் தான் லூசாயிவான் இப்படி பேசினுக்கிறான். இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். எனக்கு நான் வெட்டுக்குத்துக்கு போயிடுவேன். நம்ம போய் சாப்பிட போவோம். அவ்வளவுதான். நீங்க பேசிட்டு இருந்தா வச்சுக்கேன், போயிட்டு சாப்பிட போவோம். முதல்ல வழியை ப்ளீஸ் பிரதர், நான் சொல்றது மட்டும் கேளுங்க பிரதர். ப்ளீஸ். இதுக்கு மேல என்ன கேட்கணும் உங்ககிட்ட? பிரதர், இந்த ஹோட்டல்ல சாப்பிட போறீங்க? ஆமா. இந்த ஹோட்டல்ல வேண்டாம் பிரதர், ப்ளீஸ் பிரதர். ஏன் இந்த ஹோட்டல் என்ன? இல்ல பிரதர், இந்த ஹோட்டல்ல இந்த ராஜஸ்தான் இருக்குல்ல, ஆமா, அந்த ஊர்ல இருந்து நாய்கறி வருது இல்ல, அததான் போட்டு சமைக்கிறாங்க பிரதர். நாய்கறியா? ஆமா பிரதர். நாய்கறி இந்த ஹோட்டல்ல? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? நான் போன வாரம் போயிருந்தேன் பிரதர். மட்டன் டேஸ்டே இல்ல, ஒரே நாய் டேஸ்ட் தான். வீட்டுக்கு போறேன், அப்படியே கொலைக்கிற மாதிரி ஒரே சென்சேஷன். எனக்கு ஏப்பன்னு பார்த்தா ஏப்பம் கிடையாது, கொலைக்கிற சென்சேஷன் வந்துருச்சு. நாய்கறி தான் பிரதர், சாப்பிடாதீங்க பிரதர். அப்ப நீ போன வாரம் இங்க சாப்பிட்டு இருக்கிற? ஆமா பிரதர். பாரு மச்சான், போன வாரம் விதவிதமா சாப்பிட்டுட்டு இப்ப சாப்பிட போறோம்னா சாப்பிடாது. ஏன் இப்ப மட்டும் உனக்கு இந்த ஒரு அட்வைஸ் பண்ணு தோணுச்சு? இல்ல பிரதர், இந்த மாசம் புரட்டாசி மாசம் இல்ல, அதனால நல்ல மாசம். இந்த மாசம் நானும் சாப்பிட மாட்டேன், அதனால நீங்களும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நல்லது. நீ சாப்பிட மாட்டேன், அதனால மத்த எவனும் சாப்பிடக்கூடாது. இவ்வளவு நேரம் விளக்கண்ண மாதிரி பேசிட்டு கடைசியில என்னென்ன வேலை பண்ணுது பாத்தியா? நம்ம ஒண்ணு கொடுத்துருவோமா? சூப்பரா. சரி, இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, அமைதியா கேட்டுட்டு இருந்தோம்ல. இப்ப நாங்க ஒண்ணு தருவோம், அதை அமைதியா வாங்கிக்கிங்க. என்ன தர போறீங்க? சூப்பரா தரோம், வாங்கிக்கோ. தொட்ட பெட்ட ரொட்டு மேல முட்டை பரோட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா.